அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வீட்டில் பணத்தை சேரவிடாமல் தடுக்கும் தரித்திரம் நிறைந்த விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த பொருட்களை வீட்டில் வைக்கக்கூடாது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். ஒரு சில நபர்கள் வருடம் முழுவதும் அயராது உழைத்து கொண்டே தான் இருப்பார்கள். அவர்களின் உழைப்பை பார்க்கும்போது நாமே வியந்து விடுவோம். ஆனால் அவர்களிடம் பணம் சேரவே சேராது. அதற்கு வீட்டில் இருக்கும் இந்த பொருட்களை கூட காரணமாக இருக்கலாம். நாம் வீட்டில் வைத்திருக்கும் சில பொருட்கள் நம் வீட்டிற்கு தரித்திரத்தை மட்டும் கொண்டு வந்து சேர்க்கும். இது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தினமும் உழைத்து கையில் காசும் சேராது. இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டிற்கு தரித்திரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நமக்கு தெரியாமலே இருக்கும். நாம் வீட்டிற்கு பணத்தை வரவிடாமல் சேர்க்கின்ற இந்த தரித்திரம் நிறைந்த பொருட்கள் என்னென்ன என்று விரிவாக பார்க்கலாம். தற்போதைய நாட்களில் நம் வீடுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட செருப்புகள், ஷூக்கள் பயன்படுத்தி வருவோம். அப்படி நாம் பயன்படுத்தும் காலணிகளில் எப்படியும் நமக்கு உபயோகமற்ற தேவையில்லாத காலணிகள், ஷூக்கள், கிழிந்த ஷூக்கள், ஷூவின் சைஸு சிறியதாக இருக்கும். அதனால் நாம் அதை யூஸ் பண்ணாமல் ஒதுக்கி வைத்திருப்போம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்படி பழைய செருப்புகள், ஷூக்கள் இருப்பதையெல்லாம் முதலில் உங்கள் வீட்டை விட்டு தூக்கி எறிந்து விடுங்கள். வீட்டிலேயே, முக்கியமாக வீட்டின் முகப்பு வாயிலில் அதை தேக்கி வைக்கக்கூடாது. இவை உங்கள் வீட்டின் செல்வ வளத்தை குறைத்து கொண்டே இருக்கும். நமது வீடுகளில் பயன்படுத்தும் துடைப்பம், விளக்குமாறு போன்றவை என்னதான் புதிதாக வாங்கினாலும் உடனே அதை நாம் பயன்படுத்த மாட்டோம். புதிதாக வாங்கியதை வீட்டில் அகத்தில் வைத்துவிட்டு பழைய துடைப்பத்தையே மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவோம். சிறிது நாட்களுக்கு அந்த பழைய துடைப்பத்தை தூக்கி போடாமல் பயன்படுத்தி கொண்டு வருவோம். இப்படி செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். புதிய துடைப்பம், விளக்குமாறு வாங்கியதும் பழைய துடைப்பத்தை தூக்கி எறிந்து விடுங்கள். அதை பயன்படுத்தக்கூடாது. இது உங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் வருவதை தடுத்து துரதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். மேலும் இதனால் வீட்டில் பணம் வரவே இருக்காது. தினமும் உங்களுக்கு செலவுதான் அதிகமாகும். ஒரு சிலர் வீடுகளில் ஒவ்வொரு அறையிலும் கடிகாரம் மாட்டி வைத்திருப்போம். ஆனால் அதிலும் சில கடிகாரங்கள் ஓடாது. சில கடிகாரங்கள் நமக்கு ஏறாவது நம் நண்பர்களோ நம் உறவினர்களோ அன்பளிப்பாகவும் கொடுத்திருப்பார்கள். ஆனால் ஓடாத கடிகாரங்களையும் சேர்த்து நாம் அனைத்து ரூம்களிலும் அறைகளிலும் மாட்டி வைத்திருப்போம். இது அழகுக்காகவும் வைத்திருக்கலாம். ஆனால் இப்படி இருக்கும் ஓடாத கடிகாரங்களை முதலில் கழற்றி ஓட விடுங்கள். அதற்கு சரியான சார்ஜ் பேட்டரிகளை கொடுத்து ஓட வைத்து வீட்டில் மாட்டி வைக்க வேண்டும். ஓடாத கடிகாரத்தை முதலில் கழற்றி விடுங்கள். அது நம் வீட்டிற்கு தரித்திரத்தையே தேடிக்கொண்டு தரும். நமது வீடுகளில் கிழிந்த துணிகளை தூக்கி போடாமல் ஒரு இடத்தில் சேர்த்து வைத்திருப்போம். கிழிந்த துணிகளை முக்கியமாக நம் வீட்டின் அறைகளில், படுக்கும் அறையிலோ ஹாலிலோ அதை ஏதேனும் ஒரு பிளாஸ்டிக் கூடைகளிலோ பக்கெட்டுகளிலோ வைத்து நாம் தேக்கி வைத்திருப்போம். அப்படி கூடவே கூடாது. கிழிந்த துணிகளை இதை போல் செய்வதை தவிர்த்து விடுங்கள். முதலில் கிழிந்த துணிகளை வீட்டிலிருந்து அகற்றி விடுங்கள். அதுபோல் தீயில் எரிந்த துணிகளை வீட்டில் வைக்கவே கூடாது. இது வீட்டிற்கு பீடையை சேர்த்து கொண்டு வரும். அதுபோல வீட்டில் காய வைத்த துணிகளை மொத்தமாக ஒரே இடத்தில் போட்டு வைக்கக்கூடாது. நீங்கள் துணியை துவைத்துவிட்டு அது காய்ந்த பின் மொத்தமாக எடுத்து வீட்டின் செல்ஃபிலோ இல்லை அலமாரியிலோ மொத்தமாக கொண்டு சிலர் போடும் பழக்கம் இருக்கும். அப்படி போடக்கூடாது. அதை மடித்து முறையாக வீட்டில் இருக்கும் அலமாரிகளிலோ பீரோவிலோ ஏதேனும் செல்ஃப் ரூமில் இருக்கும்போது
அதில் முறையாக வைக்க வேண்டும் மடித்து. அது மட்டுமல்லாமல் நீங்கள் துணியை துவைத்துவிட்டோ அல்லது ஈரப்பதத்துடன் கூடிய துணிகளை வீட்டின் அகத்து வைக்கவே கூடாது. ஈரப்பதத்துடன் ஈரமான துணிகளை வீட்டில் வைக்கும்போது அதிலிருந்து ஒரு விதமான நாற்றம், ஸ்மெல் வரும். இது வீட்டின் இருக்கும் மகாலட்சுமியை வீட்டிற்கு வெளியே விரட்டுவதோடு உங்களுக்கு தரித்திரத்தையே கொண்டு சேர்க்கும். பண வரவு கையில் வரவே வராது. பணத்தை சேர்க்க வேண்டும் என்றால் இதை அனைத்தும் உடனடியாக செய்யுங்கள். வீட்டின் ஏதாவது ஒரு இடங்களில் மின் விளக்குகள், அதாவது டியூப் லைட், குண்டு பல்ப் போன்ற மின் விளக்குகள் எரியாமல் இருக்கும். நாம் அதை சரி செய்யாமல் அப்படியே மாட்டி வைத்திருப்போம். இது போன்ற பயனற்ற மின் விளக்குகள் இருந்தாலும் தூக்கி எறிந்து விடுங்கள். பயனற்ற மின் விளக்குகள் வீட்டில் இருக்கக்கூடாது. அதை உடனே புதிதாக மாற்றி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள். இல்லாவிட்டால் அதை கலற்றி தூக்கி எறிந்து விடுங்கள். பொதுவாக நாம் வீட்டில் தலைமுடிகளை கீழே போடக்கூடாது, நகம் வெட்டி கீழே போடக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் நம் வீட்டில் தலைமுடி வெட்டிய நகங்களை கீழே போடும்போது அது நம் வீட்டிற்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக பெண்கள் தலையை சீவிவிட்டு அவர்களின் தலையிலிருந்து வரும் முடிகளை சரியாக பராமரிக்க மாட்டார்கள். முடி ஆங்காங்கே அனைத்து அறைகளிலும் பரவி கிடக்கும். அதை முறையாக சுத்தம் செய்வதில்லை. இப்படி தலைமுடி வீட்டின் சேரும்போது அது நமக்கு வீட்டில் இருக்க மகாலட்சுமியை வெளியே அனுப்புவதோடு நமக்கு பணவரவு சேராமல் தடுக்கும். நமக்கு தரித்திரத்தையே தொடர்ந்து உண்டாகும். ஒரு சிலர் அவர்கள் வீட்டின் மிதியடியை மாற்றவே மாட்டார்கள். மிதியடியை குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடாது. இப்படி செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறை மிதியடியை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். 1 மாதத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்து பயன்படுத்துங்கள். மேலும் கிழிந்து கந்தலாய் போயிருக்கும் மிதியடியை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். முதலில் அதை தூக்கி வெளியே போடுங்கள். அதே போல் நம் வீட்டில் மாட்டி வைத்திருக்கும் புகைப்படங்களில் தூசுக்கள் படியாமல் பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக சாமி போட்டோக்களில், புகைப்படங்களில், இறந்தவர்களின் போட்டோக்களில் தூசு படியாமல் முடிந்தவரை வாரத்திற்கு ஒரு முறையாவது அதை சுத்தம் செய்யுங்கள். சில வீடுகளில் மாதக்கணக்கில் புகைப்படங்களில் தூசு படிந்து இருக்கும். அதை சுத்தமே செய்ய மாட்டார்கள். அப்படியெல்லாம் விட்டுவிடக்கூடாது. நம் வீட்டில் சமையல் அறையில் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பாட்டில்கள் போன்றவற்றை ஓட்டை உடசலாக இருந்தால் இது போன்ற பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். எப்போதுமே நல்ல பிளாஸ்டிக் பொருட்கள், முக்கியமாக கண்ணாடி பாட்டில்கள் உடையாமல் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இது கெட்ட சக்திகளை ஈர்க்கும் குணமுடையது. இவ்வாறு உடைந்த பொருட்கள் நாம் பயன்படுத்தும் போது அது கெட்ட சக்திகளை ஈர்த்து நேர்மறை ஆற்றலை குறைக்கும். ஆகவே நம் வீட்டில் பணவரவு குறைந்து கொண்டே போகும். அதுபோல சமையல் அறையில் நாம் பயன்படுத்திய எச்சி பாத்திரங்களை மொத்தமாக சேர்த்து வைக்கக்கூடாது. அடிக்கடி கழுவி அதை எடுத்து விட வேண்டும். சரியாக முறையாக அடுக்கி வைக்க வேண்டும். மேலும் நாம் சாப்பிடும்போது, சமைக்கும் போது குழம்பு, சோறு கீழே சிந்தினால் அவற்றை காய விடாமல் உடனடியாக துடைத்து விட வேண்டும். அதை அப்படியே வைத்துவிட்டு பின்னர் அதை சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து அது காய விட்டால் அதுவும் நம் வீட்டிற்கு கேடை உண்டாக்கும். ஒரு சிலர் தன் வீட்டில் பழைய இரும்பு கடைக்கு போடுவதற்காக சில பழைய பொருட்களை வீட்டில் சேர்த்து வைத்து கொண்டிருப்பார்கள். பழைய பொருட்களை வீட்டில் மொத்தமாக சேர்த்து வைத்திருப்பது தரித்திரத்தை சேர்த்து பணவரவையும் குறைக்கும். பழைய பொருட்கள் சேர்ந்தவுடன் உடனே அதை நீண்ட நாட்கள் வைத்திருக்காமல் உடனே அதை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். ஆனால் பழைய பொருட்களை வீட்டில் எப்போதுமே சேர்த்து வைத்து கொண்டிருக்க கூடாது. அடிக்கடி
அகற்றி விடுவது மிகவும் நல்லது. வீட்டில் துணிகள் ஈரமாக இருக்கக்கூடாது. ஈர துணிகளை உலர வைத்து விட வேண்டும். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு சரியாக செய்து வந்தால் உங்கள் வீட்டில் பணம் என்பது சேர்ந்து செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும். நம்பிக்கையுடன் இதை செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய நாள் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள்.